ஸ்ரீங்கிற அந்த பையன் சூனியக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதால ஏரியால இருக்க பசங்க எல்லாம் இவனை கூடவே சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு ரொம்ப புள்ளி பண்ண ஒரு கட்டத்துல அவனுக்கு வெறி ஆயிடுது. அதுல அவனோட கண்ணு கலரே வேற மாதிரி மாறிடுது. நல்ல வேளாம எதுவும் பண்றதுக்குள்ள அந்த பசங்களோட அம்மா வந்ததால உடனே பசங்க எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த லேடி இவனை கூப்பிட்டு நீ இனிமே எங்க பசங்க யார் கூடயும் விளையாடக்கூடாதுன்னு கண்ணா பின்னான்னு திட்ட அவன் பார்த்தா எதையுமே காதுல அவங்க அம்மா அவங்களோட வயிறு பெருசா இருக்கிறத ஆச்சரியமா பார்த்துட்டு மெதுவா அவங்களோட வயித்துல கை வைக்கிறானா. அதுல அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு வயிறு வலி வருது. இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருந்தவங்க இவன் கை வச்சோன்னா அபாஷன் ஆயிடுது. இதனால அந்த ஊர்க்காரங்க சில பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த குடும்பத்தையே அந்த ஊரை விட்டு போக சொல்லி மிரட்ட பையனோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால உடனே அவங்க சூனியக்கார வம்சத்தை சேர்ந்த ஒரு சொந்தக்கார அண்ணனை வந்து பாக்குறான். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்க அவர் பார்த்தா அது உன்னோட பையனே இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அம்மான்னு நினைச்சிட்டு இருக்க உன்னோட அம்மாவும் அம்மாவே கிடையாது, அவங்க எப்பவோ செத்துட்டாங்க, இந்த கிழவி ஒரு ராட்சசின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஷாக்கான ராஜா சரி இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்டா அவளையும் உன்னோட பையனையும் கொல்றதுதான் ஒரே வழின்னு சொல்லிடுறாரா. அதனால அவங்கள கொன்னே ஆகணும்னு முடிவு பண்றான். கிழவியா அதோட முடியால மட்டும் தான் கொல்ல முடியுங்கிறதால நைட்டு வீட்டுக்கு வந்தவன் அதோட நீளமான முடிய வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுறான். அடுத்து அவனோட பையனை கொல்றதுக்கு ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண அவன் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா எரும மாடனா மாற ஆரம்பிச்சிடுறான். எப்படியாவது பையனை மரத்துல ஆணி அடிச்சு கொன்னுடணும், எல்லா சாபத்துல இருந்தும் வெளில வந்துடணும்னு ட்ரை பண்ண அது அந்த பையனோட அம்மாவால ஏத்துக்கவே முடியல. அதனால பையனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அவளோட புருஷனையே போட்டு தள்ளிடுறா. அவ்வளவுதான் அவன் பையன் இப்ப உருவத்திலையும் முழு எரும மாடனா மாற ஆரம்பிச்சிடுறான். என்ன இருந்தாலும் பெத்த புள்ளங்கிறதால அவனை கொல்ல மனசு இல்லாம டெய்லி கீரி பிள்ளையும் சரக்கும் கொடுத்து பாசமா பாத்துக்கிறா.